நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2:58, அதாவது மதியானம் 2:58 PM. ஓகேவா? 5th ஜூலை சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து டே 1, நம்மளுடைய இந்த நோஃபேப் ஜேர்னியோட டே 1. இதை கண்டிப்பாக பல நாட்கள் நான் உங்கள் கூட கொண்டு போவேன் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. இதை நான் வந்து ரொம்ப ஒரு சின்சியராக இந்த சேனல் நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து எனக்கு வந்து இருக்குது. அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து பெரிய வியூஸ்லாம் கிடையாது. பெரிய வியூஸ்ன்னு சொல்கிறதா இல்லை வியூஸே போனதில்லை அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. அந்தளவுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. பட் ஸ்டில் வந்து நான் வந்து இதை வந்து உங்கள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த சேனலையும் அதுக்கு தான் நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோஸை அதனால தான் நான் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து டே 1ல் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைஃப்பில் வந்து ப்ரொடக்டிவான விஷயத்தை நோக்கி நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போகணும். டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே நம்புறது அதுதான். நம்மளால் மிகப்பெரிய சாதனைகளை நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக செய்ய முடியும். நான் வந்து நிறைய பேர்கிட்ட, நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்ட நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ கிடையாது, பல வருடங்களாகவே. நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே வந்து நான் வந்து லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் போகக்கூடிய பாதையிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனாலும் நான் அதை வந்து சொல்லியிருந்திருக்கேன். நிறையா பேர் 90%க்கு மேலே இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவன் வந்து ஆகாததை பேசுகிறான் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த கமெண்ட்டு. ஸோ நிறையா பேரால் முடியாதுங்கிறத தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நம்ம அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து உண்மையாக அதுக்கு வந்து உழைக்கணும். உண்மையாக உழைக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 100% உழைக்கணும். 100% உங்கள் உழைப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ரைட்டா? இதை உங்களுக்கு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். 100% உழைப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் ஏன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் தான் நம்ம டே 1ல் வந்து கொண்டு போக போகிறோம். டே 1ல் நம்ம வந்து டைமோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். அதை உங்கள்கிட்ட நான் கொண்டு வரேன். இன்றைக்கி நான் வந்து என்னுடைய டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறேன். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். டைமை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அப்படியே வந்து கடுமையாக உழைச்சிட்டு நாளைக்கு தூங்குறது அப்படி கிடையாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், மன அமைதியோட, சந்தோஷத்தோட, பீஸோட, மென்டல் பீஸோட, மென்டல் ஹாப்பினஸோட, நிதானமாக, பொறுமையாக நம்மளுடைய டைமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் டே 1. ஏன்னா அவசரமாக நம்ம ஏதோ ஒன்று பண்ண போய் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. ரொம்ப நிதானமாக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து என்ன தேவையோ, நம்மளுடைய பேஷன் என்னவோ அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை நோக்கி நம்ம லைஃப் என்ன பண்ண போகிறோம், கொண்டு போகிறோம். இன்றைக்கி வந்து டே 1. ஸோ ரொம்ப சந்தோஷமாக, பொறுமையாக, நிதானமாக உங்களுடைய டைமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டே 1 இன்னிலேருந்து என்னுடைய ஃபோட்டோவை நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய முகத்தில் வந்து எவ்வளவு மாற்றங்கள் இருக்குது இந்த மாஸ்டர்பேஷனை நிப்பாட்டினதுக்கப்புறம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இன்னிலேருந்து பார்ப்போம். இன்றைக்கே தெரிய போகிறது கிடையாது. பட் டே 1லேருந்து அப்படியே கொண்டு போவோம். ஒரு டே 100 அந்த மாதிரி கொண்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன, என்னுடைய திங்கிங்கில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன, என்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன, எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் முன்னாடி வீடியோஸில் நிறையா சொல்லியிருக்கேன். சொசைட்டியில் என்னால் வந்து ஃபிட் ஆக முடியல, என்னுடைய திங்கிங் ஒழுங்காக வந்து இல்லை, அந்த மாதிரி நிறையா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்திருக்கேன். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நம்ம வந்து கொண்டு போகணும் நம்ம லைஃப்பை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மாஸ்டர்பேஷனை நிப்பாட்டுறது முக்கியம்தான். அதை எப்படி நிப்பாட்டுறது? லைஃப்பில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நோக்கி நம்ம லைஃப்பை கொண்டு போகும்போது தான் அதை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். 4 செவுத்துக்குள்ளே கதவை பூட்டிட்டு சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய மாஸ்டர்பேஷன் ஹேபிட்லேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது முடியாது, இல்லையா? நம்ம லைஃப்பில் வந்து ப்ரொடக்டிவான விஷயங்களில் நோக்கி நம்ம லைஃப்பை கொண்டு போகணும். 4 செவுத்துக்குள்ளே அடைஞ்சு வீட்டை பூட்டிகிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் நமக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது.
நம்ம லைஃப்பில் நம்ம வந்து உயிர் வாழணும், சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு போய் வேலை செய்யணும் இல்லையா? உழைக்கணும். அப்போ இதெல்லாம் தான் முக்கியம். அப்போ நம்ம லைஃப்பை வந்து ப்ரொடக்டிவாக கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் முக்கியம். அதுக்கெல்லாம் தான் இந்த டைம் அப்படிங்கிறது பேசிக்கு. இந்த டைமை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நான் வந்து நினைக்கிறேன். முதல் ஸ்டெப்பு இந்த பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறதே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே, பாய்.